எழில் சுடர் சீரியலில் இப்போ ஒரு அட்டகாசமான ப்ரோமோ வந்திருக்கு. மிஸ் பண்ணாமல் ஃபுல்லுடையும் கேளுங்க. இந்த வீடியோ எனக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மட்டும் பாருங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு வந்துட்டாங்க. நம்ம எழில்கிட்ட வந்து நேரடியாக சவால் விடணும். அப்படி விட்டால் தான் குழந்தைங்களுக்கு காம்படிஷன் நடக்கிற அன்னைக்கு அவர் கண்டிப்பாக வருவாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் வந்து பொழுது வந்து விடியுது. ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்லாம் வச்சுருக்காங்க போல இருக்குது. எழிலும் நம்ம மனோகரியும் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு வீட்டிலேருந்து கிளம்புறாங்க. அப்போன்னு பார்த்து இன்றைக்கி தான் வந்து காம்படிஷன் நடக்க போகுது. நம்ம சுடர் வந்து பிளான் பண்ணிட்டாங்க. அவர் கிளம்புறப்போ வந்து அவர் ஈகோவை தூண்டிடுவோம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கேஷுவலாக வந்து வராங்க. பசங்களை எல்லாம் ரெடி பண்ணி கூட்டிகிட்டு வராங்க. என்ன பசங்கள்லாம் வந்து இன்றைக்கி கலர் ட்ரெஸ்ஸில் இருக்காங்க, ஸ்கூலுக்கு வந்து போகலையா, பாரு எழில் இவகிட்ட பொறுப்பை கொடுத்தல்ல, அதனால தான் இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி உச்சக்கட்ட கோவத்தில் வந்து இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மனோகரி வந்து சொல்லி எழில் வந்து கடுப்பாகிறாங்க. சார், சும்மா சவால் விட்டால் மட்டும் போதாது சார், கொஞ்சப்படி அதுக்கேற்ற மாதிரி பக்குவமாக நடந்துக்க உடனே மனோகரி வந்து கடுப்பாயிட்டாங்க. ஓ, எழிலுக்கே என்ன தெரியாதுன்னு தெரியாதுங்கிறத நீ கற்றுக் கொடுக்க போறியா, அவ்வளோ உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, நான் ஒன்றும் அந்த அர்த்தத்தெல்லாம் சொல்லலை மேடம். முதல்ல இன்றைக்கி தான் அந்த காம்படிஷன், அதுக்கு ஸ்கூலில் எல்லாருமே வந்து கலர் ட்ரெஸ் தான் போட்டுட்டு வருவாங்க. ஓ அப்படியா, சரி சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்ப, சார் எப்போதும் வந்து வாயில் மட்டும்தான் சவால் விடுவீங்களோ, செயலில் படுத்த மாட்டீங்களோ, ஏய் எழில யார் நினச்சி பேசிக்கிட்டு இருக்க, எதுக்கடி தேவலாம் எழில சீண்டிக்கிட்டு இருக்கேன்னு மனோகரி கேட்டோன்னே, ஆமாம், இவர் எப்போ பார்த்தாலும் வந்து வாயில தானே சவால் விடுறாங்க. நீங்கள் தானே சொன்னீங்க பசங்க வந்து ஜெயிக்கிறாங்களா தோக்குறாங்களா, நான் தோற்று போயிட்டேன்னா இந்த வீட்டை விட்டு இருக்கக்கூடாது, பசங்களை வந்து நான் வெளியில் கொண்டு போய் சேர்த்துருவேன்னு பேச தெரியுதுல்ல. அப்போ நான் பசங்க கூட வந்து எப்படி சாதிக்கிறாங்க என்ன பண்ணுறாங்கன்னு டைம் ஸ்பெண்ட் பண்ணுமா வேணாமா, சும்மா இஷ்டத்துக்கு வந்து ஆஃபீஸ்க்கெலாம் போகிறேங்கிறீங்க, இன்றைக்கி எங்கள் கூட வாங்க, சவால் மட்டும் விட தெரியுதுல்ல அப்படின்னு சொல்லி நம்ம சுடர் வந்து பேசுகிறாங்க. அந்த இடத்துல என்ன பண்ணலாம், இன்றைக்கி ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்லாம் இருக்குது, அது எல்லாம் கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது, இல்லை பசங்களா, அவங்கள பார்த்து உங்கள் அப்பா வந்து பயந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி நக்கல் பண்ணோன்னே, மனோகரி எல்லா அப்பாயின்மெண்ட்டும் கேன்சல் பண்ணி இன்றைக்கி நான் பசங்க கூட தான் டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், பசங்க ஜெயிக்கிறத நான் பார்க்கணுங்கிற மாதிரி ஃப்ளோவில் வந்து சொல்லிடுறாங்க. அப்போனா சுடரும் இந்த வீட்டில் தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றாங்க, பசங்களும் இந்த வீட்டில் இருக்கணும் தான் நம்ம எழில் வந்து ஆசைப்பட்றாங்க. இதை வந்து மனோகரி வந்து நோட் பண்ணல அந்த இடத்துல. ஆனால் சுடர் மட்டும் நோட் பண்ணிட்டாங்க. சரிங்க, உங்கள் மனசில் இருக்கிறது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு, வாங்க பசங்களா போகலாம், உங்கள் அப்பா இருக்காங்களே, கண்டிப்பாக நீங்கள் ஜெயிச்சிருங்கன்னு சொல்லிட்டு உச்சக்கட்ட சந்தோஷத்தில் வந்து காரில் வந்து ஏறுறாங்க. இன்றைக்கி எழில் சார் காரில் தான் நம்ம எல்லாரும் போக போகிறோன்னு சொல்லி அவரோட காரில் வந்து ஏறுறாங்க பசங்களும் நம்ம சுடரும். ஒரு பக்கம் மனோகரி வந்து யோசிக்கிறாங்க, அச்சச்சோ இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா காம்படிஷனில் ஜெயிச்சிட்டாங்கன்னா சுடர் நிரந்தரமாக இந்த வீட்டில் வந்து தங்கிடுவா, சுடர் தங்கினா கூட ஈஸியாக சமாளிச்சிடலாம், பசங்களை வீட்டை விட்டு அனுப்ப முடியாது, என்னடா பண்ணலாங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. சரி, இந்த பசங்களுக்கு எதுவுமே வராத அளவுக்கு கடைசி நேரத்தில் ஏதாவது சொதப்புற அளவு நம்ம திட்டம் போடுவோம், பிளான் பண்ணுவோங்கிற மாதிரி கேவலமாக யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அந்த இடத்துல பசங்க இந்த வீட்டில் இருக்கணும் தான் நானும் ஆசைப்பட்றேன், இந்துமதி நீ தான் வந்து அவங்களுக்கு உதவி செய்யணுங்கிற மாதிரி யோசிக்கும்போது, ஆல்ரெடி வந்து நம்ம இந்துமதி கிட்ட வந்து பேசியிருக்காங்க. நம்ம சொல்கிற பசங்களுக்கு என்னென்ன வரும் ஏது வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும், இப்படி பேசுனா வந்து அவங்க நிச்சயம் வந்து ஜெயிப்பாங்க, இதெல்லாம் எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு சுடர் வந்து கேட்குறாங்க. ஏங்க, இந்துமதி பேசுகிறப்ப நானும் இந்த பசங்க கூட எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன் தெரியுமா, அப்படியாங்க, அப்போனா பசங்க கூட நீங்கள் வந்து பேசுனா இந்துமதியை பேசுகிற மாதிரி தானே இருக்கும், அதெல்லாம் இல்லை, என்னை பார்த்தா பசங்க ரொம்ப எமோஷனல் ஆகிடுவாங்க, அதனால தான் அவங்க முன்னாடி நான் வரமாட்டேன், நீ மட்டும் போ, பசங்களை சாதிச்சு காட்டு. அது மட்டும் இல்லாமல் நானும் கேள்விப்பட்டேன், நீங்கள் தோற்று போயிட்டீங்கன்னா குழந்தைங்கள எங்கேயோ சேர்க்க போகிறாங்க, நீயும் வீட்டை விட்டு போகணுமாமே, நிச்சயம் எல் சார் வந்து இந்த போட்டியில் வந்து என்ன நினைப்பாரு, பசங்க ஜெயிக்கணும் சந்தோஷமாக வீட்டில் இருக்கணும் தான் ஆசைப்படுவாங்க, இருந்தாலும் வெளியில் வந்து காட்டிக்க மாட்டாங்க. ஆமாங்க, நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு, எல் சார் வந்து அப்படி தான் வந்து யோசிக்கிறாரு, ஆனால் வெளியில் வந்து காட்டிக்க மாட்டாங்க. நீங்கள் என்னங்க அவரோட மனைவி போல் எல்லாமே வந்து அப்டேட்டாக வந்து வச்சுக்கிறீங்க, ஏங்க அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது எல்லாம் தெரிஞ்சது தான், ஏன்னா என் ஃப்ரெண்டை பற்றியும் என் ஃப்ரெண்டோட ஹஸ்பண்டை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும்.